இந்த ஒரு பிளாக்ஸ் ஃபுட் வீடியோவில் நம்ம புதுசாக ஒரு ஐலாண்டுக்கு போக போகிறோம், மேகத்துக்கு போக போகிறோம், அப்புறமேல ஒரு சில குஸ்டெல்லாம் முடிக்க போகிறோம், புது ஐலாண்டுக்கு போக போகிறோம், அப்புறமேல பார்த்திங்கன்னா முக்கியமாக ஒரு சில பாஸ் ஃபைட்ஸ் கூட பண்ண போகிறோம் கைஸ். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோவில் நிறைய அட்வென்ச்சர்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாத்தையும் எப்படி உங்கள்கிட்ட வந்து தினமும் இந்த மாதிரி நான் நிறைய வீடியோஸ் போடுவேன், அதெல்லாம் உங்கள்கிட்ட வந்து நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் அப்புறமேல லைக் பண்ணிவிடுங்க. அப்படி பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் கரெக்ட் டைத்துக்கு உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடும். ஓகேவா கைஸ்? இப்போ இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு போட்டு வாங்கிட்டு ஸ்கை ஐலண்ட்ஸ் போக போகிறோம். ஆமாம் கைஸ், நம்மளோட அடுத்த குஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்கை ஐலண்ட்ஸ் தான் இருக்குது. இதோ இந்த பெரிய கோட்டை இதெல்லாம் நம்ம எப்படியோ முடிச்சாச்சு கைஸ். நம்மளோட 150 லெவல் ரீச் பண்ணதுனால அடுத்த ஐலாண்டுக்கு நம்ம போக போனோம். போகிறது நம்ம சும்மாவாக போவோம். அங்குள்ள இந்த அங்கே போய் அந்த செஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடுவோமா? இல்லை கைஸ், எனர்ஜி இல்லை, எனக்கும் போர் அடிக்குது. ஸோ தட் இப்போதைக்கு நம்ம வந்து போட்டு வாங்கிட்டு நம்ம போயிடலாம் அடுத்த ஐலாண்டுக்கு, ஸ்கை ஐலாண்ட்ஸ்க்கு. நமக்கு காம்பஸ் கூட இருக்குது கைஸ். இன்னும் கொஞ்ச நாள் தான் கைஸ், நம்ம அடுத்தது C2க்கே போயிடலாம். ஸ்லோப் வாங்கலாமா பிரிட்ஜ் வாங்கலாமா? உங்களுக்கு இது ரெண்டுத்தில் வந்து எது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, பிரிட்ஜே வாங்கியாச்சு கைஸ். நான் கொஞ்சம் ஸ்பீடாகவும் போக முடியும். அப்புறமேலு இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக முடிச்சிடலாம். எப்படி இருந்தாலும் இந்த ஸ்கைலாண்ட்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 4-5 பார்ட் வரும் கைஸ். 4-5 பார்ட் போட்டு தான் இந்த ஸ்கைலாண்ட்ஸ் முடிப்பேன். ஸ்கைலாண்ட்ஸ்லேயே அப்போ ஸ்கைலாண்ட்ஸ்னு இருக்குது. ஸ்கைலாண்ட்ஸ்னால் என்னதுன்னு கேட்குறீங்களா? அது ஒன்றும் இல்லை கைஸ், மேகத்தில் பறந்துக்கிட்டு இருக்கும். இந்த ஐலாண்டே பறந்துக்கிட்டு தான் இருக்கும். அங்கே பார்த்தீங்களா, தெரியுதுல்ல நமக்கு முன்னாடி? வெயிட் பண்ணுங்கள், இப்போ காட்டுறேன். இப்போ முன்னாடி தெரியுது பார்த்தீங்களா, அப்படியே தண்ணி ஃபால்ஸ்லாம் கொடுது, அதுதான் இங்கே ஸ்கைலாண்ட்ஸு. இப்போ நம்ம அந்த இடத்துக்கு தான் போகிறோம் அடுத்த குஸ்டை அன்லாக் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் கைஸ், அங்கே நம்மளை விட ரொம்ப பெரிய பாஸ் ஃபைட் இருக்கும், NPCs எல்லாம் இருப்பாங்க. அப்புறமேல வந்து அங்கே என்ன இருக்கும், ஏஞ்சல்ஸ் இருக்கும் கைஸ். ஆனால் அந்த ஏஞ்சல்ஸ்லாம் நம்மளை போட்டு அடிக்கும். நம்ம போட்டு ஆல்ரெடி ஷார்ட்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஏஞ்சல்ஸ் கிட்டே போயிட்டு செம்மையாக அடி வாங்கிட்டு வந்தோம். இப்போ அந்த ஏஞ்சல்ஸ்லாம் இப்போ நம்ம பொழக்க வேண்டிய நிலை வந்துருச்சு கைஸ். இந்த ஏஞ்சல்ஸ்லாம் இப்போ நம்ம பொழந்து கட்ட போகிறோம். அதுக்காக தான் கைஸ் அங்கே போய்கிட்டுருக்கோம். பார்த்தீங்களா, தனியாக இந்த மொத்த போட்டையும் ஒட்டிக்கிட்டு அந்த ஐலாண்டு நோக்கி போய்கிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் ட்ராக் போட்டுக்கலாம். ட்ராக் போட்டாலும் போடலன்னாலும் நமக்கே தெரியும் அந்த லொக்கேஷனு, அது கிட்டக்கே வந்துச்சு தெரியுதா? அங்கே போகணும் கைஸ் மேலே. ஓகே, மேலே போயிடலாம். மேலே போகிறது நமக்கு ரொம்ப ஈஸி தான். நமக்கு நிறைய ஃப்ரூட் எல்லாம் இப்போ கிடச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃப்ளாஷ் ஸ்டெப் அவுராலாம் வச்சுருக்கிறதுனால ஈஸியாகவே போயிடலாம். இதுதான் கைஸ் ஸ்கைலாண்ட்ஸு. பார்த்தீங்களா, மேகத்துலேயே மதந்துக்கிட்டு இருக்கு. மேலேருந்து தண்ணியெல்லாம் கொட்டுது. ஓகே, இறங்கியாச்சு. ஷிப்பை இங்கே விட்டுறலாம். இனிமேல் தான் ஷிப்பு நமக்கு தேவைப்படாது கைஸ். அடுத்து கொஞ்ச நாள் நம்ம ஷிப்லலாம் போடுறதில்ல, குஸ்ட்டுக்கு மட்டும்தான். இதோ இந்த ஐலாண்டு இது முடித்தோடனே அப்பர் ஸ்கைலாண்ட்ஸ்னு வேறு ஒன்று இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாம் ரொம்ப இன்னும் வந்து இந்த ஐலாண்டு அப்புறமேல் இன்னொரு ஐலாண்டு கைஸ், அவ்வளோதான் கைஸ். அப்புறமேல் நம்ம வந்து C2 போயிடலாம். ரொம்ப ஈஸி தான் அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா அந்த இடத்துல தான் இனிமேல் தான் கைஸ் நிறைய கிரைண்டிங்கெல்லாம் இருக்குது. எனக்கு ஆக்சுவலாக வந்து அது என்னது லைட் ஃப்ரூட் கிடச்சிச்சின்னா நல்லாயிருக்கும் கைஸ். உங்ககிட்ட யார்கிட்டையாவது லைட் ஃப்ரூட் இருந்துச்சுன்னா கொடுப்பீங்களான்னு சொல்லுங்கள் கமெண்டில். இல்லை வேறு ஏதாவது நல்ல ஃப்ரூட் ஏதாவது இருந்துச்சுனாலும் கொடுங்க. லப்பர் ஃப்ரூட்டு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுனாலும் கொடுங்க. வந்துட்டோம் கைஸ், பேசிக்கிட்டே வந்துட்டோம். பார்த்தீங்களா, மேகத்து மேலேயே வந்து ரோடு போட்டு வச்சுருக்கானுங்க. சரி வா, டக்குன்னு போகலாம். தான் டக்குன்னு குஸ்ட்டு முடிச்சு டக்குன்னு வர முடியும். அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. குஸ்ட்டு டக்குன்னு முடிச்சிடலாம், பட் கிரைண்டிங் எல்லாம் இங்கே ஈஸியாக இருக்குமா இல்லை கஷ்டமாக இருக்குமான்னு சொல்லிவிடுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து சொல்லக்கூடாது, பார்க்குறதுக்கு முன்னாடியே சொல்லிடணும். ஓகேவா? இது உங்களுக்கு வைக்கிற ஒரு சேலஞ்சு, முடிஞ்சால் சொல்லுங்கள். ஓகேவா? வந்துட்டோம். வெயிட் பண்ணுங்கள் கைஸ், இதை முதல்ல போட்டுக்கலாம். ஓகே, டார்க்னா ஸ்கை பேண்டிட்டா? ஓகே, இவன் தான் கைஸ் நம்ம லெவலுக்கு இதுவாக இருக்கும். ஸ்கை பேண்டிட்னா அது யாருன்னு தெரியல, கீழே இருந்தானுங்களா அவனுங்க தான் நினைக்கிறேன். ஓகேவா? இங்கே ஏதாவது செஸ்ட் இருக்குமா? ஏன்னா வந்து செஸ்ட் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் கைஸ். ஏன்னா நம்மக்கிட்ட காசு ரொம்ப கம்மியாக இருக்குது. என்ன ப்ரோ இவ்வளோ காசு வச்சுருக்கீங்க கம்மியாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா,
இந்த ஐலாண்டை பொறுத்த வரைக்கும் இது கம்மி தான் கைஸ். இங்கே ஒரு இது இருக்குல்ல ஃபால்ஸு, இந்த ஃபால்ஸு நம்ம கீழேருந்து பார்க்கும்போது கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. சரி ஓகே இதை விடுங்க, நம்ம அடுத்த இதுக்கு போகலாம். இதுக்குள்ளெல்லாம் போக முடியுமா? ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை போக முடியல. இதுக்குள்ளேயும் போக முடியல. இதுக்குள்ளே போகுது. ஃபட்டு 10 ஃபட்டு 10 என்ன கைஸ்? ஃபட்டு 10 ஃபுட்டு 10 ஃபட்டு தான் 10 தான் போட்டிருக்கதோ கோடு மாதிரி இருக்குது. இது எதுக்கு யூஸ் ஆகுன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணால், உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ஒருத்தன் வந்துட்டான் ரெடி. யாரா? சரி விடு கைஸ், நம்மளையே சாகடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஓடிட்டாடி. டேய் தம்பி, ஐயோ லைட் ஃப்ரூட் வச்சுருக்கானே. சரி விடுங்க, இவன்கிட்ட கேட்டுட்டு வேண்டாண்டா. டி நான் பாவம்டா. அச்சட் ஹோம் பாயிண்ட் செட் பண்ணியாச்சு கேஸ். இனிமேல் செத்தாலும் வந்துடுவோம். சாகடிச்சிட்டான். இது வரேங்க வருவோம். வந்துட்டோம் இப்போப்பா. இனிமேல்ட்டு பண்ண முடியாது, நம்ம பிவிபி டிசேபிள் ஆகிடுச்சு. செஸ்ட்டு டக்குன்னு எடுத்துட்டு அவன் வரத்துக்கு முன்னாடி எடுத்துட்டோம்ல. நாங்கள்லாம் அப்போவே அப்படி கேஸ். இன்னொரு செஸ்ட் இல்லையா? அது அவ்வளோதானா? சரி விடுங்க, நம்ம வந்து குஸ்ட்டை முடிக்கலாம். இன்னும் மேலே ஐலாண்ட்ஸ் எல்லாம் இருக்குது கேஸ். இதை விட அங்கே பாருங்க, அங்கே அவ்வளோ ஹைட்டில் இருக்குது. அதுதான் அப்போ ஸ்கைலாண்ட்ஸு. எனக்கு கொஞ்சம் தெரியும் கேஸ் இந்த ஸ்கைலாண்ட்ஸ் பற்றி. ரொம்ப தெரியுமானா கண்டிப்பாக இல்லை, எனக்கு ரொம்பலாம் தெரியாது. நானே கொஞ்சம் நூப் தான். ஓகே இங்குள்ளே செஸ்ட் இருக்குது. நீ என்னடா ஸ்கை கைஸ், டார்க் மாஸ்டர் கைஸ். ஐ மீன் அப்போ வந்து அந்த என்னது இப்போ தானே அதை சொல்லிக்கிட்டு இருந்தான். அது ஸ்கை பேண்டிட்ஸ்னா கீழே இருக்கானுங்களே, அவனுங்க தான் நினைக்கிறேன். ரெக்கெல்லாம் வச்சுருக்கானுங்க கைஸ். ரொம்ப பெரிய ஆள் தான் அவனுங்க. ரெக்கெல்லாம் வச்சுருக்கானுங்க. அவனுக்கு அடித்தா நமக்கு அடி விழுவுமா? ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடி விழுவுல கைஸ், போடு சக்கை. நமக்கு இம்யூன் இருக்குல்ல, அது ஒர்க் அவுட் ஆகுது. இம்யூனு போடு சக்கை. கைஸ் ஒருத்தனை கூட நம்மளால சாகடிக்க முடியல. இவனுங்களாம் பறக்க விட்டாச்சு. ஐஸ் மாஸ்டர் லெவல் ஒருத்தனை கொண்டதுக்கே மாஸ்டர் லெவல் ஏறிடுச்சா? சரி விடுங்க, என்னதுன்னு தரல. இவன் வேறு படுத்துறான் கேஸ் இந்த இடத்துல. முடியல, நம்மளோட கில்லையும் இவன் அசால்ட்டாக வந்து எடுத்துப்பானா. டி விட்டுடி. நானே நூபடி வந்து லைட்னிங், அது என்னது லைட் ஃப்ரூட்டெல்லாம் வச்சுருக்கேன். என்கிட்ட போய் சண்டை போடலாமா டேடி? கைஸ் அவன் கேட்க மாட்டேங்கிறான் கைஸ். சரி விடுங்க, இவன் நம்ம இந்த இடத்துல இருந்தால் நமக்கு தான் தொல்லை. யாரா நீ? இங்கே நிற்க வச்சுருக்கானுங்க. நீ ஏன்டா இங்கே நின்றுக்கிட்டு இருக்க? புரிஞ்சிருச்சு. கீழே நின்றுக்கிட்டு இருக்கானுங்களே, அவனுங்களை பார்த்து பயந்து நின்றுக்கிட்டு இருந்திருப்பானா வீட்டுக்கு. சரி விடுங்க, இவன் இங்கே இருக்கிற வரைக்கும் நம்மளால கிரைண்ட் பண்ண முடியாது. விடுங்க, நம்ம வந்து வேறு சர்வர் போயிடலாம் கைஸ். அதாவது கம்மி பிளேயர்ஸ் உள்ள சர்வராக போகலாம். எல்லாம் 4 பிளேயர்ஸ் இருக்கானுங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸு ஆர்ஜினா. அதை படிக்கல. அதோட ஃபுல் நேம் என்னது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். யார் கரெக்டாக சொல்கிறீங்களோ அந்த கமெண்ட்டை நான் பின் பண்ணுறேன். ஓகேவா? டைகர் பிளாக்ஸ் போட்டு என்ன கேஸ் இவ்வளோ டைம் எடுத்துக்கிறது லோட் ஆகிறதுக்கு? டக்குன்னு லோட் ஆகிட்டோட டக்குன்னு போடா. நான் வேற லோடிங்கெல்லாம் பண்ணணும். பயிற்சினா மரைன்ஸெல்லாம் யாராவது எடுப்பாங்களா கேஸ்? சொல்லுங்கள், எனக்கு தெரியல. உண்மையாக எனக்கு தெரியல. மரைன்ஸ் எல்லாம் யாராவது எடுப்பாங்களா? அந்த மாதிரி யாராவது எடுப்பாங்கன்னா சொல்லுங்கள். இங்கே வேறு ஒன்று இருக்கா? டைமண்ட் சிஸ்டர்லாம் எழுந்திருக்கு கேஸ், நமக்கு தெரியல. அதுதான் நம்ம அங்கே ஒருத்தன் இருந்தாலும் அவனே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருந்திருப்பான். குஸ்ட் அக்செப்டட்ரா, போடாடி. போதுமா? வாங்க அப்படி கீழே குதிச்சிடலாம். இந்த ஐலாண்டு எங்கே இருக்குது? இங்கே இருக்கும் மாட்டுக்கு. இங்கே இல்லை கைஸ், இங்கே இல்லை, அங்கே இருக்குது. இங்கே இருக்காட்டுக்கு. வந்துட்டேன் டாடி. உங்களெல்லாம் அடிக்கிறதுக்கு அண்ணன் வந்துட்டேன் டாடி. பாருங்க, உங்கள் யாருக்காவது கடைசியாக ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லிவிடுங்க. உங்கள் அடி நான் பொழந்து கட்ட போகிறேன். எல்லாம் டைலாக்கெல்லாம் பேசுகிறோம். ஏன்னா இவனுக்கு அடித்தா நம்மளுக்கு அடி விழுவாது. ஏன்னா நமக்கு இம்யூன் இருக்குது. அதனால தான் இவ்வளோ பேசுகிறோம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவனுங்க கிட்ட நம்ம துணி துவைக்கிற மாதிரி நம்மளுக்கு துவைச்சி எடுத்துருப்பானுங்க அவனுக்கு ஸ்கை பேண்டிட்ஸு. உங்களோட பழைய ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இவனுங்க நம்மளை துவைச்சி எடுத்துட்டானுங்க. அப்போ நம்ம நூபாக இருந்தோம். அடிங்கடா
பாவம் கைஸ் அவனுங்க என்ன தான் அடித்தாலும் நமக்கு அடி விழுவாது. ஆனால் நம்ம அடித்தா அவனுங்களுக்கு பார்த்தீங்கல்ல பவரை. ஐஸ் ஃப்ரூட்னா ஐஸ் ஃப்ரூட் தான் கைஸ். நம்ம பிகினர்ஸ்க்கெல்லாம் இந்த ஐஸ் ஃப்ரூட் செம்மையாக செட் ஆகும். நீங்களும் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த ஐஸ் ஃப்ரூட் டெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்கும் இந்த ஐஸ் ஃப்ரூட்டு. நான் பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப இதுவாக இருக்கேன், ரொம்ப ஹெல்ப் பண்ணுறதுக்காக இது சொல்கிறேன், ஓகேவா? அதே நீங்கள் ஃபஸ்ட்டு சீலில் வந்து உங்கள்கிட்ட புத்தா கிடச்சிச்சின்னா உங்களோட கேமே வர மாதிரி மாறிடும் கைஸ். கிரைண்டிங் ஈஸியாகிடும், எல்லாமே ஈஸியாகிடும். ஆனால் அது உங்களுக்கு யாராவது கிஃப்ட்டு பண்ணால் இருக்கலாம், இல்லைனா லக்கில் கிடைக்கலாம். ஆனால் எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணல கைஸ். நானாக தான் இந்த 150 லெவலும் எடுத்துகிட்டு வந்தேன். யாருமே எனக்கு பிளாக் ஸ்ட்ரீட் எல்லாம் தரல. உங்கள் யாருக்காவது எனக்கு பிளாக் ஸ்ட்ரீட் தரணுன்னு வந்து நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் இது பண்ணுங்க. என்னோடய ஐடிக்கு வந்து இது பண்ணுங்கள். என்னோடய ஐடிக்கு வந்து நம்மளோட சேனல் நேம் தான் கைஸ். நம்மளோட சேனல் நேம் இருக்குல்ல, கிங் கேவ் தமிழ், அதே நேம் தான் கைஸ் நமக்கோட ஐடியும் ரோப்ளாக்ஸில், ஓகேவா? அந்த எக்ஸ்ட்ராவாக எதுவுமே இல்லை, ஸ்பேஸ் இல்லை, ஸ்பேஸ் விடாதீங்க. ஸ்பேஸ் விடாமல் என்னோடய ஐடி டைப் பண்ணி பாருங்கள். டைப் பண்ணி ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்து மறக்காமல் ஃபாலோவும் பண்ணிவிடுங்க கைஸ், ஓகேவா? எல்லாம் ஓரம் இங்கே ஆல்ரெடி ஒன்று குடி வைக்கணும் கைஸ். அப்போ தான் கைஸ் ஈஸியாக அட்டாக் பண்ண முடியும். ஓகே, பார்த்தீங்களா? இது தனியாகனா ரொம்ப டைம் எடுத்துக்கும். அங்கே போட்டேன் ஐஸ் பேர்டு. எல்லாம் ஃப்ரீஸ் ஆகிடுவானுங்க. ஐஸ் ஃப்ரூட் தான் எனக்கு பிடிச்ச ஃப்ரூட். இது வரைக்கும் நான் எடுத்ததுலேயே ஐஸ் ஃப்ரூட் தான் செம்மையான ஃப்ரூட்டு, எனக்கு பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த M1 டேமேஜு 120 செம்மையாக இருக்கும் இந்த ஃப்ரூட்டு. மேக்மா கூட அந்த அளவுக்கு இல்லை, பட்டு நான் மேக்மா ஃப்ரூட் வச்சுருந்தேன். இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வச்சுருந்தேன், ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வச்சுருந்தேன் கைஸ். ஆனால் அதுக்கடுத்து இந்த ஐஸ் ஃப்ரூட் வாங்கிட்டேன். நான் முதல்ல நூபாக இருக்கும்போது இந்த ஐஸ் ஃப்ரூட் கிடச்சிச்சு லக்கில். அப்புறமேல் மேக்மா ஃப்ரூட் கிடச்சோன்னே நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா வந்து மேக்மா தான் ஐஸோட பவர்னு நினச்சிட்டு இதை எடுத்துக்கிட்டேன், மேக்மா எடுத்துக்கிட்டேன். அப்புறமேல் தான் கைஸ் எனக்கு தெரியும் இந்த மாதிரி மேக்மாச்சு ஐஸ் தான் வந்து மேக்மாவை விட பவர்னு. இங்கே வாய் ரொம்ப வளருது. இங்கே ஒருத்தர் இருப்பான்ல, அவன் எங்கே? அதை இங்கே நிற்கலாம். வெயிட் பண்ணுங்க, அவனுக்கு என்ன தான் வேணும்னு கேட்டுப்போம். ஆடியோ நீ டாக்கு பிராட்னா என்ன கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளை எதோ திட்டம் போல இருக்குது. உனக்கு இன்னும் லெவல் பத்தலடா, டே லெவல் ஏற்றிட்டு வாடான்னு நம்மக்கிட்ட சொல்லாமல் சொல்கிறானா இல்லை சொல்லிகிட்டே சொல்கிறானா? சரி விடுங்க, நமக்கு எதுக்கு இது, நமக்கு இஷ்டம் முடிப்போம். லெவலப் வந்திருக்கு கைஸ். நீங்கள் வந்து லெவலப் போடும்போது நீங்கள் பிளாக் ஃப்ரூட் தான் இது போடணும். மில்லி டிஃபென்சிவ் பிளாக் ஃப்ரூட் போடுங்க. அதை போட்டாலே உங்களுக்கு நிறைய லெவலப் வந்துடும். உங்களுக்கு பவர் நல்லா வந்துடும்னு சொல்கிறேன். தான் மாற்றி தெரியாமல் சொல்லிட்டேன். ஓகே, லெவலப் போட்டாச்சு கைஸ், லெவலப் போட்டாச்சு. கமான் இங்கே இருப்பானுங்களே, இவங்களை அடிச்சு பார்ப்போமா? இவங்களெல்லாம் நம்மளை துணியை காணோன்னு ஓட வச்சானுங்க. கைஸ் அடி விழுவுது கைஸ். இவனுங்க அடி விழுவாதுன்னு நினச்சேன். அவனுங்க அடித்தா எப்படி அடி விழுவல அந்த மாதிரி நினச்சேன். பட் அடி விழுவுது கைஸ். இவனுங்கெல்லாம் அடித்தா நமக்கு அடி நல்லாவே விழுவுது. ஸோ தட் அடி விழுவாமல் இருந்துச்சுன்னா செம்மையாக இருந்திருக்கும். நம்ம தான் கெத்து அடி விழுவாமல் இருந்துருச்சுன்னா. ஆஹா, எனர்ஜி தீர்ந்துருச்சு. நம்ம எதுக்கு அந்த மாதிரி பண்ணுறோம்? இந்த மாதிரி டெலிபோர்ட் ஆகியே போயிடலாம்ல. நான் சரியான இல்லை, உங்களோட ஏதோ ஒரு குழம்பிடுச்சா? சரி விடுங்க, நமக்கு எதுக்கு ஐயோ குழம்புதே. நம்ம ஒழுங்காக கிரைண்டிங் பண்ணலாம் கைஸ். இப்போ இங்கே மாஸ்டர் ஸ்வாட் இல்லைன்னு இருக்கான். இல்லை கைஸ், நம்மக்கிட்ட இப்போ ஸ்வாடெல்லாம் வேண்டாம். எனக்கு இப்போ ஸ்வாட் தேவைப்படுற மாதிரி எனக்கு தெரியல. இந்த ஸ்வாட் தேவையில்லை பிளாக் ஃபுட் தேவையான்னு மட்டும் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. டார்க் மாஸ்டருக்கு என்ன 175 கைஸ்? 152 எங்கே இருக்குது, 175 எங்கே இருக்குது? 301 என்னன்னு தெரில. 315,000 XP கிடைக்குதான். XP போதும்ல கண்டிப்பாக. ஒரு லெவல் தான் கைஸ், ஓகேவா? போட்டாச்சு. வாடா. கன் வச்சு கூப்பிடுவோமா? கன் வச்சு கூப்பிடலாம். கன் எதுக்கு வச்சுருக்கானுங்க தெரியல கைஸ். இந்த கேமில் சும்மா கெத்துக்கு தான் வச்சுருப்பானுங்க போல இருக்கு. எனர்ஜி தான் காலியாகுது. அவன் என்ன தான் நம்மளை அடித்தாலும் நமக்கு ஹெல்த் குறையாது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். வாங்க ரெடி,
வாடா டேய் நீ என்ன நீங்கள் என்ன உங்களுக்கு வத்தல் கப்பாக்க வச்சு கூப்பிடணும். வாங்கடா டே எல்லாருக்கும் வந்து டேமேஜ் போட்டு விட்டு போடு சக்கை எல்லாம் பறந்துட்டானுங்க. பார்த்தீங்களா பவரை? இப்போ உங்களுக்கு இன்னொரு பவர் காட்டட்டுமா? அதுதான் ஐஸ் பர்ட். பார்த்தீங்களா ஐஸ் கட்டி ஆகிட்டானுங்க. இதுதான் செம்ம பவர் கேஸ், செம்மையாக இருக்கும் இதெல்லாம். நீங்கள் பிளாக் ஷூட் விளையாடி இருந்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் எப்படி இருக்கும்னு இந்த பவரெல்லாம். அப்புறமேலு கைஸ் இதோட அடுத்த பார்ட் வேணும்னா வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? இப்போ முதல்ல இந்த செஸ்ட் எடுத்துக்கலாம். செஸ்ட்டில் 900 ஒன்றா? டேய் நான் இங்கே வந்துட்டேன்டா, இன்னுமாடா அங்கே தேடிக்கிட்டு இருக்கீங்க? கீழே வா, எல்லாம் கீழே வரானுங்க, கீழே வரானுங்க அடி போடு. ஒருத்தனை கொண்டாச்சு. டேய் என்னடா கைஸ் அடிக்கடி எல்லோரும் நின்றுறானுங்க கைஸ் ஒரு இடத்துல, நம்மளை துரத்துறதையே மறந்துடுறானுங்க. போடு, அவ்வளோதான். ஒரு சில பேர் செத்துடுவானுங்க. தூக்கி எரிஞ்சாச்சு. இப்போ போடுங்க, இவன் தான், அவ்வளோதான். டேய் என்னடா டேய் வாடா, என்னோடய ஐஸ் பவர் தான் கைஸ் சொன்னேன் செட் ஆகும். இவன் புதுசாக வந்திருக்கான், இவன் பழைய ஆள் கிடையாது. 4 பேர் கரெக்டாக இருந்தால் 4 பேருக்கு ஒன்றாச்சு. இவன் திரும்பி ஸ்பான் ஆகி வந்திருக்கான். திரும்பி ஸ்பான் ஆகிடுவானுங்களே, அவனுங்களே கூட்டிகிட்டு வந்துடலாம். டேய் வாடா, அங்கே என்னடா இருக்கேன், அங்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்? பாருங்க ரெக்கெல்லாம் வச்சுருக்கானுங்க, ஆனால் பறக்க முடியாது எங்களால். பார்க்குறீங்களா? எங்களால் பறக்க முடியாது. காட்டுறேன் பார்த்தீங்களா, பறக்க முடியாது. அதனால இவங்களுக்கு சும்மா டம்மிக்காக தான் ரெக்க வச்சுருக்கானுங்க, சீனுக்காக தான் கைஸ் வச்சுருக்கானுங்க ரெக்க. சும்மா சீன் போடுறதுக்காக தான் வச்சுருக்கானுங்க ரெக்க. டேய் நேர வெத்தலை பார்க்க வச்சு இடம் கூப்பிட முடியும்? வாங்கடா டே, டக்குன்னு வாடா டே. என்னடா இங்கே பாருங்க, யாரா கைஸ் இவனுங்க? ஒரே அடியாக பவர் முடிச்சு விட்றாண்டே தான் இவங்களுக்கு. ஓடு, லேக் ஆகுது, ரொம்ப லேக் ஆகுது. பார்த்தீங்களா ஸ்பைக்ஸு ஃப்ரீஸ் எல்லாம் ஃப்ரீஸ் ஆகிட்டானுங்க. சரிங்க, ஐஸ் பியர்ஸ் 29 குரூப் டேமேஜ் ஆகுது. ஆனால் ஐஸ் ஃபுட்டில் குரூப் டேமேஜ் ஆகாது, அது எனக்கே தெரியும். மறுபடியும் 201 இது குரூப் டேமேஜ் ஆகும். எல்லா பவர்லேயும் குரூப் டேமேஜ் ஆகாது கேஸ். ஐஸ் பியர்ஸு எல்லாம் குரூப் டேமேஜ் ஆகும். போடுற பவர் என்ன கேஸ் இப்படி லேக் ஆகுது கைஸ் இந்த இடத்துல. இதுதான் ஸ்கைலான்ஸில் கொஞ்சம் பிரச்சனை. இதே கொஞ்சம் தூரமாக மெயின்டைன் பண்ணுங்கடா, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கடா. கிட்டக்க வந்தோன்னா இது ஆகிடுது கைஸ், லேக் ஆகிடுது. இவன் வேறு சும்மா அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் என்னதான் அடித்தாலும் நமக்கு அடி விழுவாது. திரும்பி நம்ம ஒரு அடி அடித்தோன்னா அவன் அவ்வளோதான் காலி ஆகிடுவான். 2 லெவலாக எடுத்து கேஸ். இப்படி இருந்தானே இப்போ தான் கேஸ் லெவலில் போகிறது. 175 லெவலாக எப்போ நம்ம போகிறது சொல்லுங்கள் எப்படி போகிறது? சரி விடுங்க கேஸ், நம்ம இதை விட இந்த பார்ட் முடிச்சுக்கலாமா? இப்போ என்ன 154? அட்லீஸ்ட் ஒரு 70 லெவல் போகலாமா? 70 வாய்ப்பு இல்லை, உங்களுக்கு 60 ஓகேவா கேஸ்? 60 இவங்களெல்லாம் அடித்தா 60 லெவல் போயிடலாம். ஒருத்தனை அடிப்போம், வெயிட் பண்ணுங்க. ஒருத்தனை அடிப்போம். என்ன கேஸ் இப்போ 30 டேமேஜ் ஆகுது. 204 மரமே இடிஞ்சு வந்துச்சு. பார்த்தீங்களே, இதுதான் கேஸ் பவர். அடிச்சிடலாம் இவனை, கிட்டக்க வர. ஆனால் இவன் அடித்தா நமக்கு டேமேஜ் ஆகுது கேஸ், அதுதான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. பார்த்தீங்களா, ஒரே அடி தான் நம்மளோட பாதி ஹெல்த் சம்திங் வந்துடுச்சு. 12,800 எக்ஸ்பியா போடு. மாஸ்டர் இது இவனுங்க என்னன்னு தெரில, இப்படி குதிச்சுட்டு இது ஹோம் பாயிண்ட் போயிடலாம். என்னடா இது என்னடா வருது? ஹோமுக்கு டெலிபோர்ட் ஆகுறாங்க ஸ்கைலான்ஸு. இப்போ கோல்டு வந்துருக்கு, ஒரு மாதிரி வந்திருக்கு, கோல்டே வரல. ஓகே, இங்கே செஸ்ட் இருக்குது கேஸ், எடுத்துப்போம். ஓகேவா, செஸ்ட் எடுத்துக்கிட்டாச்சு. எங்கள் டைமண்ட் செஸ்ட்டு இருந்துச்சுல்ல அன்றைக்கி, இதுக்குள்ளே தானே இருந்துச்சு. இல்லை இப்போ தானே பார்த்தோம் டைமண்ட் செஸ்ட்டு. என்னடா இது இவ்வளோ மாய மந்திரங்களெல்லாம் இருக்குது. குதிச்சிடுவோம், வெயிட் பண்ணுங்க. எங்கடாடே வந்துட்டோம். ஆஹா வச்சே, நம்ம அங்கே எதுக்கு போனோம் அதையே மறந்துட்டோம். குஸ்ட் இது பண்ணுறதுக்கு தானே கேஸ் போனோம், அதையே மறந்துட்டு. இப்போ திரும்பி வேறு போகணும். சரி விடுங்க போவோம். வெயிட் பண்ணுங்க கைஸ், நான் உங்களுக்கு இப்படி காட்டுறேன்.
இந்த பக்கம் அந்த சினிமாட்டிக் ஷாட்டு வந்து இதில் வருமானு தெரியலை. சரி விடுங்க, நம்ம போவோம். போயிட்டு இந்த குஸ்ட் மட்டும் முடிச்சுட்டு நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகேவா? இந்த குஸ்ட்டு ஸ்கை பேண்டிட்ஸ் தான் குஸ்ட்டு. திரும்பி அதே குஸ்ட்டு தான் கைஸ். ஓகேவா? போகலாம் கைஸ். கீழே போன வாட்டி இந்த மாதிரி என்ன கைஸ் இந்த அளவுக்கு ஸ்லோவாக போடுறான். ஓ இதுவா? நம்ம இந்த ஃப்ளாஷ் ஸ்டெப் வாங்கினது தான் வாங்கினோம். அதை நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை. இந்த வாட்டியாவது யூஸ் பண்ணலாமா? அந்த ஃப்ளாஷ் ஸ்டெப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு காட்டுட்டுமா? செம்மையாக இருக்கும் கைஸ். அதை காமிச்சேண்ணா உங்களுக்கு. டக்குன்னு ஒர்க் ஆக மாட்டேங்குது. பார்த்தீங்களா? டெலிபோர்ட்டேஷன் கைஸ் இந்த ஃப்ளாஷ் ஸ்டெப் உங்களுக்கு. நம்ம இது என்னது? ஓ இது அவுரால இதை மறந்தே போயிட்டோம். இதை நம்ம இவ்வளோ நாள் யூஸ் பண்ணவே இல்லை. 126 அந்த மாதிரி டேமேஜ் ஆகுதா? ஆனால் இதை எடுத்துகிட்டு போனால் அதே தான் டேமேஜ் ஆகுது. அப்புறம் எதுக்கு இந்த அவுரா கொடுத்துருக்காங்க? சரி விடுங்க, நம்ம எல்லாத்தையும் வந்து குரூப் அப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒன்று கூட்டிகிட்டு ஒரே ஐடியா போட்டு முடிச்சு விட்றலாம். ஓகேவா? இந்த இங்கே ஒருத்தான் இருக்கான், அவனையும் அடிச்சு அவனை கன் வச்சு கூப்பிடுவோம்மா. அப்படின்னு விட்ற செம்ம. வா வா எல்லாம் வாங்க, எல்லாம் வாங்க. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மொத்தமாக 1 2 3 4 டிக்கெட்டு பரலோகம் தான் போக போகுது. ஆல்ரெடி இவங்க ஸ்கைலாண்ட்ஸில் தானே இருக்கானுங்க. நீங்கள் செத்தாக எங்கே போவானுங்க? அதெல்லாம் எதுக்கு நமக்கு? பார்த்தீங்களா? ஒரு 29 டேமேஜ் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து 30 டேமேஜ் ஆகுது. ஓகேவா? அப்புறமேல இந்த வீடியோ வந்து இப்போ வெயிட் பண்ணுங்கள், அப்புறமே சொல்கிறேன். கோல்டன் செஸ்ட் பண்ணிடுச்சு. ஓகே, கம்மியாக தான் கைஸ் கிடச்சிது. அன்னைக்கு ஒரு நாள் இந்த செஸ்ட் எடுத்தேன் கைஸ். பார்த்தா 2000 கிடச்சிச்சு கைஸ். 2000. அதே இந்த ஸ்கைலாண்ட்ஸில் தான் மணி ஃபார்மிங்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் எப்படி இருந்தால் இதே மாதிரி தான் இருக்கும். இந்த ஐலாண்டு இந்த இது இருக்குல்ல, இந்த ஒரு பகுதி மட்டும், இந்த சர்ச்சு மாதிரி, இந்த கோட்டை, இந்த இதே லேண்ட்ஸ்கேப் தான். பட் இதே லேண்ட்ஸ்கேப்பில் 10-15 டைமண்ட் செஸ்ட் இருக்கும் கைஸ். ஒவ்வொரு டைமண்ட் செஸ்ட்டும் வந்து $2000 சம்திங் கேரி பண்ணோம். அது இதுக்கும் மேலே, இதுக்கும் மேலே தெரியுதா? தனியாக கனெக்ஷனே இல்லாமல், இந்த இதுலேருந்து அந்த கனெக்ஷனே இல்லாமல் இருக்குல்ல, அதுதான் கைஸ் அப்பர் ஸ்கைலாண்ட்ஸு. அதுக்கு போகலாமா? நம்ம என்ன சொல்கிறீங்க நீங்கள்? போகலான்னு தான் எனக்கு தோணுது. வேண பண்ணலாம். சரி விடுங்க, நமக்கு எதுக்கு? நம்மளும் வந்து பிளாக் ஸ்ட்ரீட்டில் ஒரு மெம்பர் தானே. பிளாக் ஸ்ட்ரீட்டில் மெம்பர் இல்லை, பிளாக் ஸ்ட்ரீட் பிளேயர் தானே. போவோமா சொல்லுங்கள்? சரி ஓகே போவோம். வெயிட் பண்ணுங்க. இது ஐயோ எனக்கு வாய் வர ரொம்ப உலருது கைஸ், என்னன்னே தெரில. இந்த குஸ்ட்டை முடிச்சுட்டு போயிடலாம். ஓகேவா? ஸ்கைலாண்ட்ஸ் டக்குன்னு அடிச்சு சாப்பிடடி. என்ன இவங்களால இவனுங்க தான் கைஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கானுங்க. அவனும் ஈஸியாக தான் இருக்கான். இப்போ நம்ம இன்னொருத்தன் அடித்தோம்ல, அவன் அடித்தா கூட நமக்கு டேமேஜ் ஆகுதுல. அவன் பேர் சரியாக தெரியல. தெரிஞ்சுதான் கமெண்ட் பண்ணுங்கள். வரானா? இது புல்லட் ஏறப்பட்டுருச்சு. நான் அங்கே ஒருத்தன் இருக்கான். வாடாடி, எனக்கு வேறு வேலை இல்லை. இங்கே பாருங்கள், முன்னாடி இதெல்லாம் வாங்கினேன். இப்போ நல்லா இதை வச்சு என்ன யூஸ்னு எனக்கு தெரியல. இதுதான் அயன்வேஸ். முன்னாடி நான் பைரேட் ஐலாண்டில் இருக்கும்போது இதெல்லாம் வாங்கினேன். ஆனால் இப்போ இதெல்லாம் வந்து வேஸ்ட்டாக டம்மி பீஸ் ஆகிடுச்சு. லிட்ரலி இது உண்மை, டம்மி பீஸ் ஆகிடுச்சு. இப்போல்லாம் நமக்கு M1 எப்போ தான் எனக்கு M1 ஆக்சஸ் வச்சு வந்து ஸ்பின் பிளேடு எப்போ எனக்கு அடிச்சிட்டோ அப்போலேருந்தே வந்து இதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறதில்ல ப்ளீஸ். ரொம்ப யூஸ் பண்ணுறதில்ல. அப்பப்போ யூஸ் பண்ணுவேன். ஆனால் அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அந்த கன் வச்சு கூப்பிட்டேன்ல பக்கத்தில் வர வைக்கிறதுக்கு, அதே மாதிரி பக்கத்தில் வர வைக்கிறதுக்கு கூப்பிடுவேன். ஆனால் இந்த அவுராவோட அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் செம்மையாக இருக்கும். இப்போ அதை அமுக்கணும்னா வெயிட் பண்ணுங்க. சவுண்டு பார்த்தீங்களா? காது கிழிக்குது. வெயிட் பண்ணுங்க. பார்த்தீங்களா? அப்படிங்கிற சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டு செம்மையாக இருக்கும் கைஸ். இந்த இதில் அது எப்படி நான் சொல்கிறது வந்து அவங்களுக்கு அந்த இது பார்த்தீங்களா? அந்த டார்க் எனர்ஜி, அந்த டார்க் ஃபீல் வருது. அப்புறமேல இந்த பிளாக்ஸ் இதில் வெனம் ஃப்ரூட்டுன்னு ஒன்று இருக்குது கைஸ். அவங்களில் யாரெல்லாம் அந்த வெனம் படம் பார்த்துருப்பீங்க, பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த வெனம் எப்படி இருக்கும்னு. அதே மாதிரி உள்ள ஒரு ஃப்ரூட் இருக்குது. சொன்னால் நம்புவீங்களா? நம்பி தான் ஆகணும். நம்புவீங்களே? அதே மாதிரி ஒரு ஃப்ரூட் வந்து பிளாக் ஃப்ரூட்லேயும் இருக்குது. அது பவரெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியல. நான்லாம் யூஸ் பண்ணதானே எனக்கு தெரியும். ஓகே கைஸ், லெவல் 55 56 வந்துச்சு. ஓகேவா?
டக்குன்னு போச்சுன்னா லெவலப் போட்டுட்டு நம்ம அடுத்த ஐலாண்டுக்கு போக முடியாது, சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு நான் காட்டில் நான் போயிருக்கேன் அங்கே. அது வந்து நான் ஸ்மோக் ஃப்ரூட் வச்சு மட்டும் போயிருக்கேன். ஸ்மோக் ஃப்ரூட் வச்சு பறக்க முடியும், ஆனால் இந்த ஐஸ் ஃப்ரூட் வச்சு பறக்க முடியாது. பட் நம்மக்கிட்ட ஃப்ளாஷ் ஸ்டெப் இருக்குல்ல, அதை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரியா தெரில, ஃப்ளாஷ் ஸ்டெப் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரைங் தாங்க, ட்ரை தான் பண்ண போனேன். கன்ஃபார்மானு கேட்டிங்கன்னா கிடையாது. இது $2000 கிடச்சிச்சு பாருங்கள். ஏய், நம்ம இங்கே கொஞ்சம் தான் இருந்தாலே போதும் கேஸ், நமக்கு நிறையா காசு கிடச்சிரும். ஓகேவா, இப்போ நம்ம கொஞ்சம் எனர்ஜி ஏறிக்கிட்டோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களா? எனர்ஜி ஏறிக்கிட்டோம், வெயிட் பண்ணுங்க. இந்த அவுராவை ஆஃப் பண்ணிடலாம். அவுரா இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் ஸ்பீட் கொஞ்சம் கம்மியாகும், அப்படியே எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு அது உண்மையாக பொய்யான்னு தெரியல கைஸ், நான் உண்மையாக சொல்கிறேன், எனக்கு அது உண்மையாக பொய்யான்னு தெரியலை. ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்துல அவுரா யூஸ் பண்ணலாமா? அவுரா யூஸ் பண்ண முடியலையே. சரி விட, இந்த இடத்துக்கு போய்ட்டு அவுரா யூஸ் பண்ணலாம். அவுரா எதுக்கு தான் கொடுத்துருக்காங்க அதுவே தெரில. அவுராவே யூஸ் பண்ண முடியல, அப்புறம் என்ன தான் யூஸ் இது? சத்தியமாக புரியல, இது அவுராவே யூஸ் பண்ண முடியல. கைஸ், கடுப்பு கைஸ், கடுப்பு சத்தியமாக கடுப்பு. கிட்டக்க வந்துட்டோம். நம்ம அந்த அவுரா யூஸ் பண்ண பார்த்தேன், பக்கத்தில் வந்துட்டோமே அவுரா யூஸ் பண்ணலான்னு பார்த்தேன், பட் அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. சரி விட்டுருங்க, அதை இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ஏதாச்சும் சும்மா அப்படி நடந்து போகலாம். இங்கே பார்த்தீங்களா, ஸ்லோ மோஷன் செம்மையாக இருக்குது கேஸ். இந்த M1 அட்டாக் உள்ள பிளாக்ஸ் ஃபுட்டாக நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. உண்மையாக தெரில, நான் அந்தளவுக்குலாம் ஒன்றும் இல்லை கேஸ். பிளாக்ஸ் ஃபுட்டெல்லாம் அந்தளவுக்கெல்லாம் விளையாட மாட்டேன். ஸோ தட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, இப்போ இந்த எட்ஜில் நிற்கலாம். ஓகேவா, குத்து போ 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 இன்னும் போகலாம் போ. ஷிட் கைஸ், அவ்வளோ தூரம் போயிட்டு அதுக்கு விழுந்துடுறோம் கைஸ். அது ஏன்னு தெரில. திரும்பி மேலே போடாடி, திரும்பி எனர்ஜி வேறு ஃபுல் ஆகணும் கைஸ். முன்னாடியெல்லாம் டக்குன்னு போயிடுவேன். இந்த வாட்டி என்னன்னு தெரில கைஸ், ரொம்ப டைம் எடுக்குது. சன்னு வர மழையுது, லேட்டாக போகுது. சரி விடுங்க, போவோமா? ட்ரை பண்ணி பார்ப்போமா? எதுக்கு விடுங்க, ஏறிக்கிட்டோம். ஏறின உடனே இல்லை போகலாம். வெயிட் பண்ணுங்க கைஸ், இந்த மரத்துக்கு மேலே போய் எழுதி நிற்கலாம். இப்போ தான் எனக்கு இந்த ஐடியாவே வருது. இல்லைனா என்னடா பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு கேட்டிங்களா, என்னடா பண்ணிக்கிட்டு இருந்தேன், இந்த ஐடியாலாம் எனக்கு வரவே இல்லை. ஓகே கைஸ், இந்த மேலே போய்ட்டு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். போயிடு. எஸ், கமான் கைஸ், வந்துட்டோம் கைஸ். இதுதான் அப்பர் ஸ்கைலான்ஸான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது இல்லை. இதுக்கும் மேலே உள்ளது தான் கைஸ் அப்பர் ஸ்கைலான்ஸு. அப்புறமேல உங்களுக்கு ஒரு மேஜிக் கட்டுட்டுமா? இங்கே ஒரு இது இருக்குல்ல, இதுக்குள்ளே போனால் என்ன ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வெயிட் பண்ணுங்க, இந்த இடத்துக்கு போகலாம். அட்டி இங்கே நடக்குமே கைஸ், என்ன கைஸ் அது காணும்? இந்த வழியாக போனால் நடக்கும், அது எனக்கே தெரியும். பட் ஏன் இந்த வாட்டி நடக்கல? இங்கே நடக்கும், அது ஏன் நடக்கணுமே. இதுதான் கேஸ், இதே தான், இந்த டெலிபோர்ட் ஸ்டேஷன் தான் சொன்னேன். இந்த மாதிரி நம்ம அடிக்கடி வந்து போய்க்கலாம். அந்த வெயிட் பண்ணுவோம், உங்களுக்கு பார்க்கலன்னு இன்னொரு வாட்டி காட்டுறேன் உங்களுக்கு. இங்கேயே நிற்போம். திடீர்னு ஏன் வர மாட்டேங்குது? ஆஹா, என்னடாடே இது? கைஸ் என்ன கைஸ், திடீர்னு போயிடுது. இது ஏன் இந்த மாதிரி பண்ணுது, கோளாறு பண்ணுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்களேன். அந்த இது க்ளவுட்ஸில் பட்டா வருதுன்னு நினைக்கிறேன். க்ளவுட்ஸில் பட்டுட்டோம், பட் நான் எதுக்கு இன்னும் வரல. வந்துட்டோம் க்ளவுட்ஸில். இது என்னன்னு தெரியுதா? இந்த ஐலாண்டு தான் கைஸ். இங்கேருந்து இங்கே ஒரு போர்ட்டல் மாதிரி இருக்குது. இல்லை கைஸ், இல்லை கண்டிப்பாக இல்லை, இது அந்த மாதிரி இல்லை. காய்ஸ், இதுதான் கைஸ் அப்பர் ஸ்கைலான்ஸு. நான் சொன்னல, இதுதான் அந்த அப்பர் ஸ்கைலான்ஸு. இதுதான் நான் நினச்சி இந்த வீடியோ பார்த்தோன்னே நம்ம வந்து அந்த இது பார்த்தோம்ல, அந்த என்னது இது, அந்த நம்ம வந்து இந்த ஹோம் பாயிண்ட் மாதிரி செட் பண்ணல, அதுன்னு நினச்சிட்டேன். அது
இதுதான் கைஸ் அப்பர் ஸ்கைலாண்ட்ஸு மோல்பி. இவங்ககிட்டலாம் நம்ம குஸ்ட் எடுக்கணும்னு தேவையில்லை. நம்மக்கிட்ட நம்ம அந்த மணி ஃபார்மிங் சொன்னல, அந்த மணி ஃபார்மிங் இங்கே தான் இருக்குது. உங்களுக்கு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க வாங்க, உங்களுக்கு தான் காட்டுறேன். இங்கே யாருமே இருக்கக்கூடாதுன்னு நம்புவோம். ஏன்னா கைஸ் உண்மையாக சொல்லணும்னா என்ன சொல்கிறது, அதாவது அங்கே ஒரு சில பேர் அதுவும் அந்த இடத்துல இருக்குல்ல, அங்கே தான் நிறைய மணி ஃபார்மிங் நான் சொல்கிறேன் நல்ல, அதுதான் அங்கே இருக்குது. சில பேர் அங்கே போய் பிளாக் ஷூட் யூஸ் பண்ணி அங்கேயே கேம்ப் அங்கேயே தங்கிடுவாங்க நிறைய காசு கிடைக்குதுங்கிறதுக்காக. அந்த மாதிரி இதில் நடக்காமல் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இங்கேயே ஒரு சில பிளாக் ஷூட்டெல்லாம் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. சொன்னல இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு பிளாக் ஷூட் இருக்குது 994. சரி பிளாக் ஷூட்னே வாயில் எடுத்து பாருங்கள். செஸ்ட்டு சாரி நான் தப்பாக சொல்லிட்டேன், மன்னிச்சிக்கோங்க. அதை விட்டுருங்க, நம்ம மணி ஃபார்மிங் தான் கேஸ் போகிறோம். அதுதான் நம்மளோட குறிக்கோள். இதுதான், யாரும் உள்ளே இருக்காமல் இருந்தால் சரி தான். போடு அடி. வந்துட்டோம் கைஸ் ஃபைனலி. இதுதான் கைஸ் அந்த மணி ஃபார்மிங்கு. பார்த்தீங்களா மேலே ஃபுல்லாக செஸ்ட்டு தான். இங்கே ஒரு செஸ்ட்டு என்னடே காசு கிடைக்கல. 1000 இது 700 போடு சக்க. 888 சக்கை செம்ம. நான் நினச்சதை விட இது நல்லா இருக்குது. 973 இது 934 874 இது 864 சாம. இதுதான் நான் சொன்னேன், இந்த இது சொன்னல அது என்னது, அதுதான் இந்த மணி ஃபார்மிங்கு. இன்னொரு சவர் போவோமா, டக்குன்னு ஒன்றுனா இன்னொரு சவர் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே ஒன்று இருக்குது, இதை உடச்சி பார்ப்போமா. உடன் பிளாங்க்கு டே இதை உடடா. இதையும் உடச்சாச்சு. இது ஒரு பிளேஸ் போல் இருக்குது. அந்த பக்கம் வந்து இந்த பக்கமும் போகலாம், இந்த பக்கம் வந்து ஜஸ்ட் மிஸ். கைஸ் கொஞ்சம் ஒளிஞ்சியே தான் போகணும். மேலே ஏறிடு. இவங்கெல்லாம் கொஞ்சம் பவர்ஃபுல் தான். பவர்ஃபுல் தான். ஓகே, நம்மளெல்லாம் அடித்து ஒரே அடியில் சாகடிச்சிடுவாங்கன்னா அந்த அளவுக்குலாம் இல்லை. இவனுங்க கிட்டலாம் நம்மளோட இம்யூனெல்லாம் ஒர்க் ஆகாது கைஸ், சொல்லிக்கிறேன். இவனுங்க கிட்ட நம்மளோட இம்யூனெல்லாம் ஒர்க் ஆகாது. இம்யூனெல்லாம் ஒர்க் ஆகணும்னா அவனுங்களோட லெவலில் நம்மளும் இருக்கணும், இல்லை அவங்களோட அதிகமான லெவலில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இம்யூனெல்லாம் ஒர்க் ஆகும். அப்படி இருந்தும் ஒரு சில பாஸுக்கெல்லாம் இம்யூன் ஒர்க் ஆகாது. ஒருத்தக்கிட்ட இந்த அவ்வளோ வச்சுருக்க அந்த பாஸஸுக்கெல்லாம் இம்யூன் ஒர்க் ஆகாது. அவங்க இருக்கான், அவனுக்கு தெரியாமல் ஏறிடணும். ஓடு தயவு செஞ்சு டே ஓடுறா. வந்துட்டோம் கைஸ். இன்ஸ்டிக் டேச்சர் ஓகேவா. நம்ம வச்சுருக்கிறது ஃபைட்டிங் ஸ்கில் பார்த்தீங்கன்னா டார்க் ஸ்டெப் ஓகேவா. இதே மாதிரி வந்து இவன் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபைட்டிங் ஸ்டைல் வந்து சொல்லி கொடுக்குறாங்க போல இருக்குது. ஓகேவா கைஸ், இப்போ நம்ம வந்து திரும்பி போய் பார்க்கலாம் அது ரீஸ்பான் ஆகிருக்குதான்னு. இப்போ கைஸ் இப்போ நம்ம திருப்பி போய் அங்கே ஏதாவது ரீஸ்பான் ஆகிருக்குதான்னு பார்க்கலாமா. சரி வேண்டாம் கைஸ், இதோட நம்மளோட வீடியோ முடிச்சுக்கலாம். இதுக்கு மேலே போயிடலாம் ஓகேவா. இதுக்கும் மேலே போயிடலாம் ஓகேவா. இந்த இடம் கரெக்டாக இருக்கும். எப்படியே நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் புது ஐலாண்ட் வந்தாச்சு. அதுக்கு மணி ஃபார்மிங் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இதுதான் கைஸ் இந்த வீடியோவில் ஓகேவா. அடுத்த வீடியோ வேணும்னா இந்த வீடியோக்கு நான் லைக் டார்கெட் வைக்கிறேன். ஒரு 500 லைக்ஸ் வச்சு இந்த வீடியோக்கு வரணும் கைஸ். அப்போ தான் நான் அடுத்த வீடியோ போடுவேன். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க. அப்போ தான் நமக்கு வந்து உங்களுக்கு இதே மாதிரி அடுத்த போகிற வீடியோலாம் உங்களுக்கு கிட்ட வந்து சேரும். லைக் பண்ணலன்னா இப்போயே லைக் பண்ணிக்கோங்க கைஸ். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். அப்போ தான் ஈஸியாக நான் அடுத்த பாட்டு வந்து ரொம்ப சீக்கிரமாக நான் போடுவேன். ஓகே கைஸ், பாய்.